Welcome to Binary Buds. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீரீஸ் ஆப்ரேஷன்ஸில் எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் இங்கே 2 சீரீஸ் எடுத்திருக்கேன், S1 அண்ட் S2. S1 பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டப்பிளில் ஒரு எலமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கேன், லிஸ்ட்டாக இண்டெக்ஸ் கொடுத்துருக்கேன். சேம் S2வில் நான் லிஸ்ட்டாக 3 எலமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கேன், டப்பிளில் இண்டெக்ஸ் பாஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் ஏவும் டியும் காமனாக இருக்குது, பிசிஇ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிரிண்ட்டு S1 ப்ளஸ் S2 ரெண்டு சீரீஸை நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ 2 சீரீஸை ஆட் பண்ணும்போது S1 ஏக்கு 2வும் இங்கே இருக்கிற ஏக்கு 7ம் சேர்ந்து 9.0 வந்துடுது. அதே மாதிரி டியோட எலமெண்ட் இங்கே 8, இங்கே டியோட எலமெண்ட் 4, 8 + 4 12. எனக்கு இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா அல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் இண்டெக்ஸ் டிஸ்பிளே ஆகுது. காமனாக இருக்கிற 2 எலமெண்ட் ஆட் ஆகும், நான் காமனாக இருக்கிறது NaN வேல்யூ டிஸ்பிளே ஆகுது. ஸோ NaN வேல்யூ டிஸ்பிளே ஆகிறதுனால இருக்கக்கூடியது ஃப்ளோட்டாக டிஸ்பிளே ஆகுது, 9.0 12.0 டிஸ்பிளே ஆகுது. டேட்டா டைப் ஃப்ளோட் 64. நான் மைனஸ் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ S1 மைனஸ் S2. ஸோ எகெயின் ஐம் ரன்னிங் 2 - 7. 2 - 7 அப்படிங்கும்போது -5.0. ஸோ சேம் 8 - 4 4 ரிமைனிங் ஆல். இதே மாதிரி எல்லா அரித்மேட்டிக் ஆப்ரேஷன்ஸும் பர்ஃபார்ம் ஆகும். ப்ளஸ்ஸு மைனஸ் அரித்மேட்டிக் ஆப்ரேஷன்ஸ் ரிமைண்டர் எல்லாமே எனக்கு பெர்ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஸோ உங்களுக்காக ஒரு ரிமைண்டர் போடுறேன். ஸோ ரிமைண்டர் அப்படின்னா % சிம்பிள். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ண போகிறேன். ஸோ F5 2/7. ஸோ 2/7, 2 இஸ் அ ஸ்மாலஸ்ட் நம்பர், அதனால் எனக்கு 2.0 கிடைக்குது. 8/4 அப்படிங்கும்போது ரிமைண்டர் 0. ஸோ ஃப்ளோட் அப்படிங்கிறதுனால 0.0 அப்படின்னு எனக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி 2 சீரீஸை நான் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு காமன் இண்டெக்ஸ் 2ம் ஆட் ஆகும், நான் காமன் இண்டெக்ஸ்க்கு NaN வேல்யூ டிஸ்பிளே ஆகும். Subscribe and support me. Thank you.